கோல்டுமா PKX ஆரஞ்சு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்டா PKX மனிதர்களால் கைப்பற்றப்பட்ட 3 மிகப்பெரிய விலங்கு. இந்த பர்கரை என்னன்னா தலைகீழ ட்ரை பண்ணாலும் டீசெண்டாகவே சாப்பிட முடியாது. அதே மாதிரி யாராச்சும் டீசெண்டாக சாப்பிட்டாங்கன்னா அவர் தான் மேல் தலைவர். ஸோ சென்னையில் சீஸுக்குமே பேர் போன ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கா கேஃபே. இந்த கேஃபே பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. அந்த இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 199 பல காம்போஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த 299 பெறாமல நான்வெஜ் காம்போ. ஸோ இந்த காம்போ வாங்க நீங்கள் எப்போ போனாலும் ஒரு ஃப்ரைட் சிக்கன் பர்கரோட கொஞ்சம் ஃப்ரைஸ் வச்சு ஒரு மொழிட்டோடையும் வச்சு கொடுப்பாங்க. பட் அதுவே நீங்கள் இந்த காம்போ மண்டே டு தர்ஸ்டே போய் வாங்கினீங்கன்னா இந்த காம்போ கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு சிக்கன் மிக்ஸே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இந்த நெக்ஸ்ட் டைமோட சிக்கன் டாமினேட்டர் பீஸாவை ட்ரை பண்ணிங்கன்னா சீஸையும் சிக்கனையும் அள்ளி கொடுத்துருவாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பட் எங்களோட சீஸ் ஃபுல் பர்கரை கொடுக்குற மாதிரி சீஸ் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா சீஸில் பர்கர் எங்களுக்கு கேட்ட மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் இதுலேயும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 4 வயசு சாப்பிட்றதுக்கு ஒய்ஃபுல் ஆகிடுச்சு. ஒரு 3 பேர் இந்த பர்கரை நல்லாவே சாப்பிடுவாங்க. அண்ட் அதே மாதிரியும் அவன் சீஸி சிக்கன் ஃப்ரைஸில் ஃப்ரைஸையும் சரி சிக்கனையும் சரி சீஸையும் சரி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் வெறும் பக்கி XD பிக்கி XD எல்லாம் உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். அசோக் நகர் சைடில் போகும்போது இந்த கடைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த பர்கர் சிக்கன் பிரியாணி எவ்வளோ, மட்டன் பிரியாணி எவ்வளோ? Have you ever wondered where Leviathan